இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்து பழங்குடிகளுக்கு இருக்குது. காரணம் வந்து இன்னைக்கு உலகம் வந்து 2 பிரிவா நம்ம நிக்கிறோம். ஒன்று நிலம், நீர், வனம், இந்த மண்ணையும், இந்த மக்களையும், காடுகளையும் நேசித்து, இந்த காடு எங்கள் உயிர், காடு எங்கள் தெய்வம், இந்த மரம் எங்கள் தெய்வம், இந்த நீர் எங்கள் தெய்வம், இந்த பாறை எங்கள் தெய்வம், இது இல்லாம நாங்க இல்லை, இந்த மண் இல்லாம நாங்க இல்லை அப்படின்னு நிற்கிற இந்த இயற்கை வளங்களை நேசித்து வாழக்கூடிய ஒரு சமூகம் ஒரு புறம். இன்னொரு புறம் இதையே எப்படி வித்து காசாக்கி இந்த உலகத்தை வளப்படுத்த வேண்டும், இல்லை வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு நிற்கிற ஒரு பிரிவு, 2 பிரிவா இருக்கிறோம். இந்த இந்த நிலையில இந்த உலகத்தை பாதுகாக்கணும். இந்த புவி வெப்பமயமாதல் ஆகிட்டு இருக்குது, பூமி சூடாகிட்டு இருக்குது, உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம எங்க நிற்கிறோம்? நம்ம பூர்வ குடிகள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, மலையை நேசிக்கக்கூடிய, காடுகளை நேசிக்கக்கூடிய, இயற்கையை நேசிக்கக்கூடிய இந்த பூர்வ குடிகள், ஆதிக்குடிகள் கூட நம்ம நிற்கிறோம். அவங்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த இயற்கையை விற்கக்கூடிய சக்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பன்னாட்டு சக்தி. அதுக்கு எல்லா படைபலங்களும் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் வந்து பழங்குடிகளோட நின்று, பூர்வ குடிகளோட நிற்கிறோம் அப்படின்னா இது ஒரு அமைதி சமூகம். இந்த பழங்குடிகள் வந்து ஒரு பீஸ் லவ்விங் கம்யூனிட்டி. அவங்கள்ட்ட வன்முறை என்பதே கிடையாது. சமூக நீதி அங்கே பழங்குடிகள்கிட்ட இருக்குது. அங்கே களவு கிடையாது, திருட்டு கிடையாது, வரதட்சணை கிடையாது, வன்முறை கிடையாது, பேராசைகள் கிடையாது. அங்கே வந்து ஒரு பேரன்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் மூலமாக நிச்சயமாக அந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். சவாலான பணி தான். சிறப்பு சிறப்பு சார்.